தளபதியும் எங்களுடைய ரீசெண்டாக எல்லாரும் இந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழ்நாடே ஆடி போகும் தீர்ப்பு ஒன்று நாளை வரும்ன்ற மாதிரி இந்த தீர்ப்பு இன்னைக்கு ஒன்று வந்திருக்கு. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் இந்த கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு இதை மாற்றிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தோட செயல்பாடை பார்த்தும் 2 பேர் அளித்த மனுக்களோட தரப்பையும் எடுத்து வச்சு இந்த சிபிஐ விசாரணைக்கு இந்த கேஸை மாற்றிருக்காங்க. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியும் 2 IPS அதிகாரியும் கண்காணிக்கிறதுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பெறப்பட்ட பேடிஎம் பேமெண்ட் நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிஜேபியோட பி டீமா, அப்போ சிபிஐ விசாரணைனா அது இதுன்னு பேசுகிறாங்க. ஸோ அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்க தலைவரே நிறைய கேஸுக்கு சிபிஐ விசாரணை கேட்டு அறிக்கையை விட்ட ஆதாரங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதையும் நான் போடுறேன் இந்த வீடியோவில், அதையும் பாருங்கள். ஸோ தளபதி சொன்ன ஒரு டைலாக் தான் இன்னும் ஞாபகம் வருது, உண்மைதான் ஜெயிக்கும், நியாயம்தான் ஜெயிக்கும், என்ன கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும். ஸோ மற்ற எல்லாருக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும். நன்றி.